Dear student, welcome back in my channel. Today in my class, I am going to explain the chapter D and F block elements. The topic is trends in the M2 plus 2 metal standard electrode potential and M3 plus M2 plus. I am going to explain now. First of all, what is standard electrode potential? What is standard electrode potential? This is the standard electrode potential value. Listen, we have taken from the 3D series titanium to ZN. How does they calculated the standard electrode potential value? Listen carefully. Previously, you have studied in the second lesson electrochemistry galvanic cell. அதில் என்ன படிச்சிருப்பீங்கன்னா ஒரு சிங்கிள் எலக்ட்ரோடுடைய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ சிங்கிள் எலக்ட்ரோட் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் யூஸ் பண்ணுறோம். தட் இஸ் அ ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். அப்போ இப்போ டைட்டானியத்துக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுறோம்னா டைட்டானியம் ராட் எடுத்துக்கிறோம். இந்த டைட்டானியம் ராடை எதில் இம்ப்ரெஸ் பண்ணுறோம்னா அதோடைய ஓன் சால்ட் சொல்யூஷனில் இம்ப்ரெஸ் பண்ணுறோம். ஓன் சால்ட் சொல்யூஷனில் டிப் பண்ணதுக்கப்புறம் இங்கே வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறோம். இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடையும் இந்த நம்ம கால்குலேட் பண்ண போகிற இந்த மெட்டலையும் என்ன பண்ணுறோம்னா கனெக்ட் பண்ணுறோம் வித் த வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ என்ன நடக்கும்னா வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணும்போது இப்போ இந்த எலக்ட்ரோடுக்கும் இந்த எலக்ட்ரோலைட் சொல்யூஷனுக்கும் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அட்டைண்ட் ஆகும். அப்போ இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அட்டைண்ட் ஆகும்போது இந்த வோல்ட்மீட்டரில் ஒரு வேல்யூவை காமிக்கும். இந்த வேல்யூவை டிபெண்ட் பண்ணி நம்ம ஐயூபிஎஸ்சி எல்லா எலிமெண்ட்டையுமே ரிடக்ஷன் பொட்டன்ஷியல்ல ஒரு வேல்யூ கொடுக்குறாங்க. இந்த வேல்யூ தான் ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ. அப்போ ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி கிடைக்குதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆக்சுவலா இது வந்து ஐயூபிஎஸ்சி கொடுக்குற ஒரு வேல்யூ. அப்போ இந்த வேல்யூவில் என்ன சொல்ல வர்றாங்கன்னா இப்போ மைனஸ் வேல்யூ கிடைக்குதுன்னா ஒரு இந்த ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ல ஒரு மைனஸ் வேல்யூ கிடைக்குதுன்னா நெகட்டிவ் வேல்யூ. இப்போ நெகட்டிவ் வேல்யூ கிடைக்குதுன்னா it is prefer the oxidation reaction. Suppose more negative more oxidation. For comparable, here you see here is a titanium is a more negative value 1.63. So this is the more negative more oxidation. Then second things positive value, it is always refer the reduction reaction. The positive value always refer the reduction reaction. Here only the copper has get the positive value. அது என்ன செய்யும்னா ரிடக்ஷன் வேல்யூ வந்து சஸ்டைன் பண்ணும். இதான் வந்து ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை பற்றிய ஒரு சின்ன ஐடியா. இப்போ நம்ம பார்க்க போறோம் மெட்டல் 2 பிளஸ்ல இந்த ட்ரெண்ட் எப்படி இருக்குது, டிரான்சிஷன் எலிமெண்ட்ல என்ன வேரியேஷன் ஆகுது, என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் டைட்டானியம் -1.63 இருக்குது, வனேடியம் -1.18. அப்போ வேல்யூ வந்து என்ன இருக்குது கொஞ்சம் கூடி இருக்குது. அப்போ இதை டைட்டானியத்தை கம்பேர் பண்ணும்போது வனேடியத்துடைய ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் குறையுது. தென் குரோமியம், தென் இங்கே பார்த்தோம்னா மேங்கனீஸ் எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு வேல்யூ கிடைக்கல. என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம்னா இதை விடவும் ஒரு கம்மியான வேல்யூ எதிர்பார்க்கிறோம். பட் இதை விடவும் வந்து வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ரீசனபிள். தென் செகண்ட் வந்து அயன், கோபால்ட், நிக்கல், காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பாசிட்டிவ் வேல்யூ அட்டைன் பண்ணுது. அப்ப இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ், நம்ம எதிர்பார்க்கிற வேல்யூ கிடைக்கல. ஸோ இங்க நிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாசிட்டிவ் வேல்யூ வருது, பட் இங்க பாத்தீங்கன்னா லோ நெகட்டிவ் வேல்யூ தான் வந்திருக்குது. ஸோ இதுலயும் ஒரு சின்ன எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. தென் ஜிங்க் பார்த்தீங்கன்னா
இது பாசிட்டிவ் வேல்யூ கிடைச்சிருக்குது, பாசிட்டிவ்க்கு அப்புறம் நெகட்டிவ் போயிருக்குது. அப்ப இதுவும் நம்ம எனக்கு என்ன கிடைக்கல, எதிர்பார்க்கிற ஒரு வேல்யூ கிடைக்காம இன்னொரு வேல்யூ கிடைச்சிருக்குது. அப்ப இந்த 4 எலிமெண்ட்ஸ்லயும் சின்ன வேரியேஷன் இருக்குது. இந்த வேரியேஷனை பற்றி தான் நம்ம என்சிஆர்டி புக்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் I am going to explain manganese and Zn. Manganese and Zn ஏன் வேல்யூ மைனஸ் நெகட்டிவ் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மோர் ரியாக்டிவா வருது. ரீசன் என்னன்னா மேங்கனீஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். மேங்கனீஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் 25 அட்டாமிக் நம்பர். 25 அட்டாமிக் நம்பர் போது என்ன வரும், டி ஆர்பிட்டல்ல 5 எலக்ட்ரான்ஸ் வரும். டி ஆர்பிட்டல்ல 5 எலக்ட்ரான் வருது. தென் எஸ் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த மேங்கனீஸ் என்ன பண்ணுதுன்னா இந்த 2 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு ஒரு எலக்ட்ரான் ஒரு ஹாஃப் ஃபில்டு கம்ப்ளீட்லி ஹாஃப் ஃபில்டு ஸ்டெபிலிட்டியை அட்டைன் பண்ண விரும்புது. ஸோ இந்த மேங்கனீஸ்க்கு டெண்டன்சி எப்போதுமே அதை எதை விரும்புதுன்னா Mn2+ ஸ்டேட் தான் விரும்புது. அதாவது ஆக்சிடேஷனை தான் அது ரெஃபர் பண்ணுது. அது வில்லிங் டு லாஸ் த 2 எலக்ட்ரான். அதனால தான் இங்க வேல்யூ வந்து என்ன செய்யுது, இதை விடவும் இது வந்து என்ன ஆகுது, மோர் நெகட்டிவ்க்கு போகுது. மோர் நெகட்டிவ், மோர் ஆக்சிடேஷன். தென் நெக்ஸ்ட் வந்து Zn சேம் கேஸ் தான். இங்க வந்து எப்படி இருக்கும்னா டி ஆர்பிட்டல் கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆகிருக்கும். டி ஆர்பிட்டல் 10 எலக்ட்ரானுமே கம்ப்ளீட்டா ஃபில்ட் ஆகிருக்கும். தென் எஸ் ஆர்பிட்டல் 2 எலக்ட்ரான் இருக்கும். இப்போ Zn இந்த கம்ப்ளீட்லி ஃபில்டு டி ஆர்பிட்டல் ஸ்டெபிலிட்டியை தான் அட்டைன் பண்ண விரும்புது. ஸோ இதுவும் எப்போதுமே எப்படி இருக்கும்னா Zn+2 இருக்கும். ஸோ வந்து வேல்யூ இங்க காப்பருக்கு பிளஸ் இருந்தாலும் அகைன் Zn பார்க்கும்போது மைனஸ் வேல்யூ போகுது. ஸோ Zn ஆல்சோ willing to attain the Zn+2 state because attain the half filled and completely filled electronic configuration. This is the stability of there. So Mn+2 Mn2+ இருக்கிறதுக்கு தான் M2 Mn2+ Mn இந்த ட்ரெண்டை தான் விரும்புது. எதெல்லாம் மேங்கனீஸ் அண்ட் Zn. The next நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய எலிமெண்ட் யாருன்னா காப்பர். இப்போ காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ 3D சீரிஸ் எல்லா எலிமெண்ட்ஸுமே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே மைனஸ் வேல்யூல நமக்கு கிடைச்சிருக்குது. பட் காப்பர் மட்டும் பிளஸ் வேல்யூல கிடைக்குது. அப்போ ஆல் த எலிமெண்ட்ஸ் என்ன நினைக்குது, ஆக்சிடேஷனை ரெஃபர் பண்ணுது. பட் காப்பர் மட்டும் எதை ரெஃபர் பண்ணுது, ரிடக்ஷனை ரெஃபர் பண்ணுது. பார்ப்போம் அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா இங்க சம் டெஃபினிஷன் நமக்கு தெரிய வேண்டியது இருக்குது. ஏன் காப்பர் 2+ attain the copper, அதாவது Cu2+ willing to gain the 2 electron to copper elemental state, அது 0 oxidation state விரும்புது. ரீசன் என்னன்னா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல இருந்து ஒரு 3 டெஃபினிஷன் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அட்டமைசேஷன் எனர்ஜி. அட்டமைசேஷன் எனர்ஜினா காப்பர் இன் த சாலிட் ஸ்டேட். காப்பர் சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. இங்க வந்து நம்ம ஒரு அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கொடுக்கிறோம். இந்த எனர்ஜி வந்து அட்டமைசேஷன் எனர்ஜி. அட்டமைசேஷன் எனர்ஜி. இந்த அட்டமைசேஷன் எனர்ஜி கொடுத்ததுக்கு அப்புறம் காப்பர் எதா கன்வெர்ட் ஆகுதுன்னா காப்பர் கேஸா மாறுது, அதாவது ஆட்டமா மாறுது. தென் இந்த காப்பர் ஆட்டம், இந்த காப்பர் கேசியஸ் ஸ்டேட்ல தென் அடுத்த ஒரு எனர்ஜி கொடுக்கிறோம். அது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ அயனைசேஷன் எனர்ஜி கொடுக்கும்போது காப்பர் 2+ மாறுது. காப்பர் 2+ அயான் ஸ்டேட்ல கேஸ் இருக்குது. இப்போ இந்த அயான் ஸ்டேட்ல இருக்கிற கேஸ், அயான் ஸ்டேட்ல இருக்கிற காப்பர் 2+ இதை வந்து என்ன பண்றோம்னா காப்பர் 2+ ஆக்வஸ் தண்ணியில வந்து கரைக்க போறோம். இப்ப தண்ணியில கரைக்கும் போது இந்த காப்பர் என்ன பண்ணுதுன்னா காப்பர் வாட்டர் மாலிகுலோட ரியாக்ட் ஆகுது. வாட்டர் மாலிகுல் இது வந்து பார்ஷியலி நெகட்டிவா இருக்கும். இப்ப காப்பர் 2+ பாசிட்டிவா இருக்குது. அப்ப இந்த காப்பருக்கும் இந்த ஆக்சிஜனுக்கும் இடையில ஒரு பாண்ட் கிரியேட் பண்ணுது. அப்ப இந்த பாண்ட் கிரியேட் பண்ற அந்த எனர்ஜி என்ன சொல்றோம்னா ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஹைட்ரேஷன் எனர்ஜி.
அப்ப இந்த ஹைட்ரேஷன் எனர்ஜி என்ன எனர்ஜி சொல்லலாம்னா எக்ஸோதெர்மிக் எனர்ஜி. அதாவது காப்பர் ஆக்சிஜனோட பாண்ட் கிரியேட் பண்ணும்போது இட் வில் பி ரிலீஸ் என்ன செய்யுதுன்னா ஹைட்ரேஷன் எனர்ஜியை வெளியே விடுது. அது எக்ஸோதெர்மிக் எனர்ஜி. இப்போ இந்த ஹைட்ரேஷன் எனர்ஜியையும் சம் ஆஃப் த அட்டாமிசேஷன் எனர்ஜி அண்ட் அயனைசேஷன் எனர்ஜி, இந்த அட்டாமிசேஷன் எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜியையும் நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ணும்போது இப்போ இந்த காப்பர் 2+ வெளியே விடுற ஹைட்ரேஷன் எனர்ஜி it is the very less than the atomization energy and the ionization energy. The sum of the atomization energy and the ionization energy is the higher than the copper releasing the hydration energy. அது காப்பர் வெளியே விடக்கூடிய ஹைட்ரேஷன் எனர்ஜி நம்ம சம் பண்ற அட்டாமிசேஷன் எனர்ஜியையும் அயனைசேஷன் எனர்ஜியையும் பார்க்கும்போது ரொம்ப கம்மியா இருக்குது. ஸோ காப்பர் என்ன பண்ணுதுன்னா இம்மீடியட்லி காப்பர் 2+ gain the 2 electron to become the elemental state. இது ஒரு கான்செப்ட். காப்பரை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு கான்செப்ட், ஏன் காப்பர் வந்து undergo the reduction reaction, காப்பர் 2+ ஏன் எலக்ட்ரானை வாங்குது, இதுக்கு வந்து இது ஒரு ரீசன். இந்த செகண்ட் கேஸ்ல காப்பரை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது காப்பர் பிளஸ் அண்ட் காப்பர் 2+ டிஸ்கஸ் பண்ண வேண்டி இருக்குது. காப்பர் பிளஸ் அண்ட் காப்பர் 2+ இந்த ஆக்யூஸ். இப்போ காப்பர் பிளஸ் அண்ட் காப்பர் 2+ இன் ஆக்யூஸ். இந்த இடத்துல காப்பர் 2+ ரிலீசிங் த ஹைட்ரேஷன் எனர்ஜி is more than the copper plus. இந்த கம்பேரிசன் காப்பருக்கும் காப்பர் 2+ கிடையாது, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கம்பேரிசன் காப்பர் பிளஸ் அண்ட் காப்பர் 2+ ரெண்டையுமே ஆக்யூஸ்ல கம்பேர் பண்றேன். அப்ப ஆக்யூஸ்ல கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரேஷன் எனர்ஜியை காப்பர் 2+ ரிலீஸ் பண்ணுது, Cu+ ஹைட்ரேஷன் எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுது. இதுல காப்பர் 2+ it will be release the more hydration energy. So copper 2+ is in the stable in aqueous solution. Then next comparison, copper plus and copper 2+ in gas. இது வந்து aqueousல கம்பேர் பண்றேன். செகண்ட் கம்பேரிசன் கேஸ்ல கம்பேர் பண்ணும்போது copper plus is a highly stable. Aqueousல copper 2+ highly stable. gasல copper plus highly stable. Reason என்னன்னா it is the according to the electronic configuration. Electronic configuration னா எப்படி இருக்கும்? காப்பர் d ஆர்பிட்டல்ல 10 எலக்ட்ரான் இருக்கும், 10 எலக்ட்ரான் இருக்கும். 4s ஆர்பிட்டல்ல 1 எலக்ட்ரான் இருக்கும். அப்ப இந்த 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி காப்பர் பிளஸ்ஸா மாறும். இன் gaseous ஸ்டேட்ல this is the highly stability. This is the third condition about the copper. இந்த questions எல்லாமே board examல கேட்கக்கூடிய questions. The next copperல one more reason they are giving, the copper do not react with hydrochloric acid. காப்பர் வந்து HCl ரியாக்ட் ஆகி H2 கேஸ் என்ன செய்யாதுன்னா கொடுக்காது, ரியாக்ஷன் நடக்காது. ரீசன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ அண்டர்ஸ்டாண்ட் காப்பர் 2+ gain 2 electron to become the copper metal. Then 2 hydrogen gain the 2 electron to H2. இந்த ரியாக்ஷன் இருக்குது. இப்போ காப்பருடைய வேல்யூ பாருங்க பிளஸ் 0.34 வேல்யூ, ஹைட்ரஜன் வேல்யூ பார்த்தோம்னா 0. அப்போ ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ மோர் பாசிட்டிவ் மோர் ரிடக்ஷன். அப்போ இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரானை வாங்குற கெப்பாசிட்டியை விட காப்பர் 2+ எலக்ட்ரானை வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி ஹையஸ்டா இருக்குது. ஸோ இந்த ரியாக்ஷன் ப்ரிஃபர் பண்றது காப்பர் 2+ தான் காப்பரா மாறும், H+ H2 மாறாது. ஸோ HClோட காப்பர் என்ன செய்யாது, ரியாக்ஷன் நடக்காது. இது ஆல்சோ ஒன் ரீசன். அப்ப இந்த ரீசன் படி நம்ம பார்க்கும்போது என்னது, the standard electrode potential value, it is the main role. The next one, copper react with the sulfuric acid and nitric acid. இப்போ காப்பர் வந்து
சல்ஃபியூரிக் ஆசிட்லையும் நைட்ரிக் ஆசிட்லையும் ரியாக்ட் பண்ணும். ரீசன் என்னன்னா, the sulfuric acid and nitric acid are the oxidizing agent. இந்த ரெண்டுமே யாருன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஆக்சிடைசிங் ஏஜென்டுடைய வேலை என்னன்னா, பக்கத்தில் இருக்கிற மெட்டலையோ இல்லை அதர் சப்ஸ்டன்ஸையோ எலக்ட்ரானை லாஸ் பண்ண வைக்கும். அதாவது ஆக்சிடைசன் ஏஜென்ட் அண்டர்கோஸ் த ரிடக்ஷன் ரியாக்ஷன். அவ பக்கத்தில் இருக்கிறத ஆக்சிடைஸ் பண்ண வைக்கும். அப்ப இந்த சல்ஃபியூரிக் ஆசிட் நைட்ரிக் ஆசிட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்குது. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணோம்னா, இது ரெண்டுமே இந்த எலக்ட்ரானை காப்பர்ல இருந்து எலக்ட்ரானை வலுக்கட்டாயமா என்ன செய்திடும், எடுத்துரும். ஸோ அப்ப இங்க வந்து ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகாது. ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகி H2 கேஸை கொடுக்க போறது கிடையாது. ஹைட்ரஜன் ரியாக்ட் ஆகி H2 கேஸை கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல HCl பார்க்கும்போது காப்பர் தான் என்னது, ஹைலி ரியாக்டிவிட்டி, காப்பர் 2+. அப்போ இந்த இடத்துல என்ன ரியாக்ஷன் நடக்கும்னா, இந்த H2SO4 and நைட்ரிக் ஆசிட் இங்க ஆக்சிடைஸ் ஆகும்போது SO2 கேஸையும் NO2 கேஸையும் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ இந்த சல்ஃபர் இந்த நைட்ரஜன் என்ன பண்ணணும்னா, வலுக்கட்டாயமா இந்த காப்பர்ல இருந்து எலக்ட்ரானை என்ன செய்யும், கேரி பண்ணும். இப்போ திஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் வேல்யூ, இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ பார்த்தோம்னா இந்த ரெண்டுக்குமே காப்பரை விட அதிகமா இருக்கும். ஸோ இங்க தான் என்ன நடக்கும், மோர் ரிடக்ஷன் ரியாக்ஷன் நடக்கும். ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, மோர் பாசிட்டிவ் மோர் ரிடக்ஷன். அப்போ காப்பரையும் சல்ஃபர் டை ஆக்சைடு நைட்ரேட் டை ஆக்சைடு கம்பேர் பண்ணும்போது இதுகளை என்ன செய்யுது, இதோடைய எலக்ட்ரோ பாசிட்டிவ் வேல்யூ ஹையர் தேன் த காப்பர் வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ இந்த ரியாக்ஷன் தான் மோர் ப்ரிஃபரபிள். ஸோ இந்த ரியாக்ஷன் நடக்கும். ஸோ காப்பர் என்ன செய்திடும், எலக்ட்ரானை லாஸ் பண்ணிடும். ஸோ ஹியர் கம் காப்பர் சல்ஃபேட், ஹியர் கம் காப்பர் நைட்ரேட், copper nitrate plus H2O, not hydrogen gas, H2O gas என்ன செய்யணும்னா ப்ரொடியூஸ் பண்ணும். இதான் வந்து reaction. This is a balancing, you will do it. The next thing, this is the another one. The next I am going to explain nickel. நிக்கல் பாரு, இப்போ நிக்கல் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்ட் பண்றோம் ஒரு பாசிட்டிவ் வேல்யூக்கு, பட் இதுல வந்து பாசிட்டிவ் வேல்யூ இல்ல, மைனஸ் வேல்யூ தான். இது வந்து காப்பரோட கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன், ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிசேஷன் எனர்ஜி, தென் அயனைசேஷன் எனர்ஜி, தென் ஹைட்ரேஷன் எனர்ஜி. இப்போ அட்டாமிசேஷன் எனர்ஜியும் அயனைசேஷன் எனர்ஜியும் கம்பேர் பண்ணும்போது ஹைட்ரேஷன் எனர்ஜி, இந்த நிக்கல் 2+ ரிலீஸ் பண்ற ஹைட்ரேஷன் எனர்ஜி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதிகமாகவே இல்லைனாலும் இதை வந்து என்ன பண்ணுது, பேலன்ஸ் பண்ற ஈக்குவல் அமௌண்ட்டை கொடுக்குது ஹைட்ரேஷன் எனர்ஜி. ஸோ நிக்கலும் 2+ ஸ்டேட்டை அட்டைன் பண்ணுது. ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் டியர் ஸ்டூடெண்ட். இப்போ பார்த்துவங்க, ஐ ரிவைஸ் ஒன்ஸ் அகைன், ஐ வில் டெல் யூ. இப்போ எக்ஸெப்ஷனல் கேஸ் எதெல்லாம் நம்ம சொல்றோம்னா, மேங்கனீஸ் அண்ட் ஜிங்க். மேங்கனீஸும் ஜிங்கும் நீங்க ரீசன் கேட்டாங்கன்னா எக்ஸாமுக்கு, அது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ரீசனை சொல்லணும். 2+ இஸ் த ஹைலி ஸ்டெபிலிட்டி பிகாஸ் ஹாஃப் ஃபில்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இன் டி ஆர்பிட்டல். இங்க வந்து 2+ கம்ப்ளீட் ஃபில் டி ஆர்பிட்டல் சொல்லணும். இந்த காப்பர் பற்றி கேட்கும்போது, ஏன் காப்பர் வந்து ரிடக்ஷன் ரியாக்ஷன் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குதுன்னா, this is a compensation. It is the amount of the energy, sum of the atomization energy and the ionic energy does not satisfy the hydration energy. அப்ப hydration energy ரொம்ப குறைவா இருக்கிறதுனால என்ன நடக்குது, அது காப்பர் வந்து எலக்ட்ரானை வாங்கிட்டு காப்பரா காப்பர் 2+ எலக்ட்ரானை வாங்கிட்டு காப்பரா மாறுது. பட் நிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுது, இப்போ கொஞ்சம் கம்மியா இருந்துச்சுன்னா கூட ஆல்மோஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணுது. இது வந்து விஸ்டாண்ட் பண்ண முடியுது aqueous solutionல, அதால என்ன செய்ய முடியும், ஸ்டேபிள் பண்ண முடியுது. So nickel also get the minus value, it also willing to give the oxidation reaction. Then next one என்ன டிஸ்கஸ் பண்ணோம்னா M3+ M2+. இங்க பார்த்தோம்னா ஜெனரலா M2+ M3+, இங்க ஸ்காண்டியம் நம்ம சொல்லலாம்.
ஸ்காண்டியம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நமக்கு தெரியும். இந்த டி ஆர்பிட்டல்ல ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கும். எஸ் ஆர்பிட்டல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும். ஸோ இந்த 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டுன்னா இது எது போயிடும், ஆர்கான் electronic configuration attain பண்ணும், noble gas electronic configuration. So scandium always prefer the 3+3 oxidation state. Then Fe3+. The next case Fe3+. Fe3+ में +3 oxidation state refer பண்ணும். Reason என்னன்னா Fe வந்து atomic number 26, argon 18, then 20, 21, 22, 23, 24, 25, 26. இப்போ 3+ இந்த 2 எலக்ட்ரான், தென் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான், இந்த 3 எலக்ட்ரானுமே வெளியே போயிடும். அதான் வந்து என்னது Fe3+. இப்போ Fe3+ இந்த லெவலுக்கு வந்துட்டுன்னா என்ன ஆயிருது, ஒரு ஹாஃப் ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அந்த டி ஆர்பிட்டல் அட்டைன் பண்ணுது. அப்போ ஹாஃப் ஃபில்டு நமக்கு தெரியும் கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். அப்போ இப்போ +3 லெவல், இந்த +3 ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா ஸ்காண்டியத்தில் +3 இருக்கும், அயன்ல +3 இருக்கும். தென் ரிமைனிங் Mn பார்த்தீங்கன்னா எதுதான் ஸ்டேபிள், +2 தான் ஸ்டேபிள். Zn பார்த்தோம்னா +2 தான் ஸ்டேபிள். தென் ஒன் மோர் மெட்டல் இங்கே எக்ஸ்பிளைன் பண்றாங்க, வனேடியம். வனேடியம் ஆல்சோ +2 இஸ் த வெரி குட் ஸ்டெபிலிட்டி. வனேடியம் அட்டாமி நம்பர் தெரியணும், வனேடியம் அட்டாமி நம்பர் 23. அப்போ அந்த வனேடியம் 23. So argon 18, 20, 21, 22, 23. இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ வனேடியம் 2+ இருக்குதுன்னா இந்த 2 s ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸையும் வெளியில விட்டுரும். ரிமைனிங் டி ஆர்பிட்டல்ல 3 எலக்ட்ரான் இருக்கும். இது வந்து என்னன்னா half filled 2Tg electronic configuration. Half filled 2Tg electronic configuration. So vanadium 2+, it is a highly stable. I hope you can understand. Listen students, this is one small topic, chemical reactivity, E0 value. இதையும் அதுக்கு கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றது விரும்புறேன், ஏன்னா E0 வேல்யூ வருது. So you can easy to understand. Listen carefully. இது நம்ம NCERT புக்கை பொறுத்த மட்டும் இந்த டாபிக்கை கீழே எதை ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தே ஆர் ஃபோக்கஸிங் டைட்டானியம் அண்ட் வனேடியம். இப்போ டைட்டானியம் அண்ட் வனேடியத்தை என்ன சொல்றாங்கன்னா, தே ஆர் நாட் ரியாக்ட் வித் நான் ஆக்சிடைசிங் ஆசிட். இப்போ நான் ஆக்சிடைசிங் ஆசிட் எதெல்லாம் பார்த்தோம்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், then dilute sulfuric acid, then acetic acid. இதெல்லாம் வந்து நான் ஆக்சிடைசிங் ஆசிட். இந்த ஆசிடோட டைட்டானியம் அண்ட் வனேடியம் do not react. என்ன நடக்கும்னா, இந்த டைட்டானியம் வனேடியம், ஃபார் எக்ஸாம்பிள் டைட்டானியம் அண்ட் வனேடியம் ஒரு ராட் இப்படி இருக்குதுன்னா, இது வந்து அட்மாஸ்பியர் கூடயோ அல்லது வந்து இந்த ஆசிடோடையோ ரியாக்ட் ஆகும்போது மேல ஒரு கோட்டிங், அதை பேசிவ் லேயரை ஒன்று வந்து ஃபார்ம் பண்ணும். அப்போ இந்த பேசிவ் லேயர் ஃபர்தர் வந்து என்ன செய்யாதுன்னா, இந்த மெட்டலுக்கும் இந்த ஆசிடுக்குமோ இல்லைன்னா மெட்டலுக்கும் அட்மாஸ்பியருக்குமோ உள்ள கான்டாக்டை ஹைட் பண்ணும். அப்போ அந்த ரெண்டுக்குமே கான்டாக்ட் இல்லாமல் இருக்கும்போது இங்கே என்ன செய்யாது, ரியாக்ஷன் நடக்காது. ஸோ இதை என்ன சொல்ல வர்றாங்கன்னா, டைட்டானியம் அண்ட் வனேடியம் தே ஆர் நாட் ரியாக்ட் இன் நான் ஆக்சிடைசிங் ஆசிடோட இந்த 2 எலிமெண்ட்டும் ரியாக்ட் பண்ணாது. ரீசன் என்னன்னா, இது இஸ் பாசிவ், அதாவது ஒரு கோட்டிங்கை வந்து சர்ஃபேஸ்ல வந்து என்ன பண்ணிரும், ரெடி பண்ணிரும். அப்போ அந்த கோட்டிங் என்ன செய்யணும்னா, further contact, it will be prevented by this coating. இந்த கோட்டிங் வந்து அடுத்த அந்த மெட்டலுக்கும் அட்மாஸ்பியருக்கும் இல்லைன்னா ஒரு ஆசிடுக்கும் கான்டாக்டை என்ன செய்யாது, பண்ணாது. அப்போ கான்டாக்ட் இல்லைன்னா அங்கே ரியாக்ஷன் நடக்காது. இது வந்து கெமிக்கல் ரியாக்டிவிட்டி E0 வேல்யூல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு பாயிண்டா கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் என்ன பாயிண்ட் அந்த டாபிக்ல கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ மேங்கனீஸ் அண்ட் Zn, அதை வந்து நம்ம லாஸ்ட் டிஸ்கஸ் பண்ண அதே பாயிண்ட் தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ண வர்றாங்க. தென் ஃபர்தரா இங்க மெயினா என்ன சொல்ல வர்றாங்கன்னா,
ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அண்ட் ரிடியூசிங் ஏஜென்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட்ல இங்க எந்தெந்த மெட்டல்ஸை கொடுக்குறாங்கன்னா Mn3+, Mn3+ அண்ட் கோபால்ட் 3+. இந்த ரெண்டு எலிமெண்ட்டும் ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் சொல்ல வர்றாங்க. அப்போ ஸ்ட்ராங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணோம்னா எலக்ட்ரானை கெயின் பண்ணும். இப்போ Mn3+ உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். Mn3+னா Mn ஃபர்ஸ்ட் Mn சொல்றேன். Mn வந்து எப்படி இருக்கும்? 5d ஆர்பிட்டல் then 2s ஆர்பிட்டல். இப்போ Mn3+னா இந்த ஸ்டேட்ல இருக்கும். இப்போ நமக்கே தெரியும் half filled it will be a highly stable. அப்ப Mn3+ ஸ்டேட்ல இருக்குதுன்னா இதுக்கு என்ன தேவைப்படுது? one more electron தேவைப்படுது. So it is act as a strong oxidizing agent. Then cobalt பார்ப்போம். cobalt எடுத்துக்கிட்டீங்கன்னா cobalt 3+, cobalt atomic number 27. First cobalt எழுதுறேன். 1 2 3 4 5 6 7. இப்போ argon 18 20 21 22 23 24 25 26 27 இந்த லெவல்ல இருக்கும். இப்போ 3+ ன்னு சொல்லும்போது இந்த s ஆர்பிட்டல்ல உள்ள ரெண்டு எலக்ட்ரான் லாஸ் பண்ணிருக்கோம். தென் இதுல இருந்து ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிருக்கோம். இப்போ இந்த கோபால்ட் என்ன பண்ணுதுன்னா அதுக்கு அந்த d ஆர்பிட்டல் எலக்ட்ரான்ஸை தான் அட்டைன் பண்ண விரும்புது. இந்த ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ண விரும்பல. இது என்ன செய்யுதுன்னா இந்த ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்றதா விரும்புது. ஸோ கெயின் பண்ணிட்டுதுன்னா என்ன ஆயிரும்? ஒரு எலக்ட்ரான் இந்த பிளேஸுக்கு வந்துடும். ஸோ கோபால்ட் 3+ ஆல்சோ ஆக்ட் அஸ் அ ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இப்போ ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா என்னன்னா அது வந்து எலக்ட்ரானை கெயின் பண்ணும். The oxidizing agent undergo the reduction reaction. எலக்ட்ரானை கெயின் பண்ணும். The next என்ன எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னா reducing agent. இப்போ reducing agentல எதை எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா first of all titanium 2+, then vanadium 2+, then chromium 2+. Listen, இங்க பாத்தீங்கன்னா டைட்டானியம், vanadium, chromium. First chromium 2+ electronic configuration. Chromium 2+, atomic number 24, argon 18, then 20, 21, 22, 23, 24. Chromium half filled. இதுல வந்து 5 எலக்ட்ரான் இருக்கும், இதுல ஒரு எலக்ட்ரான் இருக்கும். So chromium 2+னா எப்படி இருக்கும்? s ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் போயிடும், d ஆர்பிட்டல்ல ஒரு எலக்ட்ரான் போயிடும். இப்போ அங்க 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, chromium actually acts as a reducing agent. தப்பு பண்ணிடக்கூடாது. இது வந்து எலக்ட்ரான் ஒரு எலக்ட்ரானை அட்டைன் பண்ணி 5 half filled அட்டைன் பண்ண விரும்புன்னு இதை எடுக்கக்கூடாது. இது என்ன ஏஜென்ட்னா ஒரு ரிடியூசிங் ஏஜென்ட். அப்ப ரிடியூசிங் ஏஜென்ட்னா என்ன பண்ணும்? எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். அப்ப இந்த குரோமியம் என்ன பண்ணும்னா இந்த ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணி குரோமியம் 3+ மாறும். குரோமியம் 3+ மாறிட்டுன்னா 1 2 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்ப 3 எலக்ட்ரான்ஸ்னா it is the highly stability in the 2Tg orbital. சரியா? அப்ப இதுல வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, half filled-க்குன்னு நம்ம மீன் பண்ணக்கூடாது. இது வந்து 2Tg லெவல்ல 3 எலக்ட்ரான் என்னது? highly stability. So chromium 2+ always act as a reducing agent. இந்த கான்செப்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. Then the vanadium and chromium also. Titanium and vanadium also. Titanium atomic number. Titanium atomic number 22. So 22 means argon 18, 20, 21, 22. இப்போ இங்க என்ன நடக்கும்னா டைட்டானியம் 2+னா இந்த 2 எலக்ட்ரான் என்ன பண்ணிருக்கோம்? லாஸ் பண்ணிருக்கோம். இந்த கேஸ்ல டைட்டானியம் எதை விரும்புதுன்னா இது டெண்டன்சி டு லூஸ் 2 more எலக்ட்ரான். இந்த 2 எலக்ட்ரானையுமே லாஸ் பண்ணி ஆர்கானுடைய நோபல் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண விரும்புது.
So this is also reducing agent. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, reducing agentனா எலக்ட்ரானை லாஸ் பண்ணும். Reducing agent na electron loss பண்ணும். That means reducing agent undergoes the oxidation reaction. அப்ப இது என்ன செய்யுது, ரெண்டு எலக்ட்ரான் கூட லாஸ் பண்ணி ஆர்கான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ணும். The next one குரோமியம் ஓகே, டைட்டானியம் ஓகே, வனேடியம். வனேடியம் எடுத்துக்கிட்டோம்னா listen, vanadium, the atomic number 23, so 23 இந்த மாதிரி இருக்கும். இப்போ 23 இருந்துச்சுனாலும் vanadium 2+. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, vanadium இப்போ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னா 2T2G லெவல அட்டைன் பண்ணி இருக்குது. இது ஒரு ஸ்டெபிலிட்டி தான். Even though vanadium என்ன செய்யுதுன்னா it will be lost the 3 electron. இந்த 3 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி அது என்ன அட்டைன் பண்ண விரும்புதுன்னா ஆர்கான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை விரும்புது. The noble electronic configuration of the ஆர்கான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை அட்டைன் பண்ண விரும்புது. So vanadium 2+ also reducing agent. vanadium இப்போ டைட்டானியம் vanadium நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, attain the noble gas electronic configuration. But reducing agent, why the titanium and vanadium is in the reducing agent கேட்டாங்கன்னா இந்த டைட்டானியம் vanadium என்ன பண்ணுது, attain the argon electronic configuration. இதை விரும்புறதுனால இந்த vanadium இது வந்து higher oxidation state போகுது. higher oxidation state போறதுனால எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. ஸோ reducing agent இருக்குது. குரோமியம் கேட்டாங்கன்னா அது என்னது, T2G லெவல அட்டைன் பண்றதுக்காக எலக்ட்ரானை லாஸ் பண்ணுது. சரியா, இது வந்து ரிடியூசிங் ஏஜென்ட், ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ.